அம்மா ஹாய் செல்லன்ஸ், வாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமே வாங்க. இன்னைக்கு காலையில் டிஃபன் வந்து நம்ம வீட்டில் குதிரைவாலி பொங்கல் நான் தாளித்து கொட்டுறேன். அருமையான ஒரு குதிரைவாலி பொங்கல். குதிரைவாலி அரிசியும் பச்சை பருப்பும் போட்டு பாசி பருப்பும் போட்டு பொங்கல். வருஷக்குட்டிக்கு டைம் ஆயிடுச்சு கொடுக்குது, கிளம்பி வந்துட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி கத்திரிக்காய் போட்டு கடைஞ்சி ஒரு சாம்பார். அருமையாக ஒரு பொங்கலுக்கும் சாம்பாருக்கும் இந்த கிளைமேட்டுக்கு நல்லா சுட சுட சாப்பிட்டோம்னா அப்படி இருக்கும், தொண்டைக்கு இறங்கிட்டே இருக்கும். இன்னைக்கு மதியம் நம்ம வீட்டு லன்ச் வந்து நான் தான் பண்ணேன். இது பார்த்திங்கன்னா புதினா ரைஸ், சீரக சம்பா ரைஸில் பண்ணது. பார்த்திங்கன்னா சூப்பராக குக்கரில் தான் பண்ணேன், ஆனால் வந்து விசில் போடல, லைக் தம் மாதிரி போட்டு பண்ணேன். எப்படி இருக்கு சொல்லு? சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. எல்லாம் முந்திரி பருப்புலாம் போட்டு சூப்பராக பண்ணேன். முந்திரி பப்பு தான் சூப்பராக வந்துருக்குது, பயங்கரம். அப்புறம் அதுக்கு தொட்டுக்க இது வந்துருங்க, சோயா பெப்பர் ஃப்ரை. வாவ், ஸோ ரொம்ப சட்டிலாக தான் பண்ணேன். புது டிஷ், நல்லா இருக்கா? இது ரோஸ்டட் கார்லிக் பட்டர் கேரட் பொரியல். சொல்றான் பாரு, கேரட் பொரியல்னு சொல்லாம நிஜமா இதுல கார்லிக் பட்டர் இதெல்லாம் போட்டு பண்ணிருக்கேன். பட்டர் கார்லிக் கேரட் பொரியல் சொன்னா நம்ம கேரட்டை கட் பண்ணிட்டு எண்ணெயை போட்டு வறுத்து. இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல். இன்னைக்கு சமைச்சது நம்ம பூஜா குட்டி தான், வேற லெவலில் சமைச்சிட்டாங்க. விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். இன்னைக்கு ஒரு பொடி செல்லாக்குட்டி ஸ்வீட்டில் டிஃபன் என்ன லஞ்ச் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்ன சொல்கிறது ஐயோ ஏதோ சொல்ல வந்தேன். அப்புறம் நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி கீழே தர படிக்கட்டுலாம் ரொம்ப நாளாக வந்து பெண்டிங் இருந்துச்சு இல்லையா, அந்த ஒர்க்கு தான் போகுது. கீழே வந்து அழகாக தலை போடுறாங்க கோலம் போடுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த மார்கழி 1லேருந்து கோலம் போடலான்னு தான் ஆசை, ஆனால் சும்மா குட்டி குட்டியாக தான் போட்டுட்ருக்குறோம். இப்போ தரையெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் சிமெண்ட்டு போட்டு கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பில்டர் அண்ணன்ட்ட சொன்னேன். ஃபஸ்ட்டு கிரானைட் வைக்கலான்னு தோணுச்சு படிக்கட்டுக்கு. அதுக்கப்புறமா வேணாம், அந்த ரெட் கலரில் பழைய காலத்துலலாம் போடுவாங்க பார்த்தீங்களா, ரெட் ஆக்சைட் போட்டு அழகாக அந்த மாதிரி போட்டு தர சொல்லியிருக்கோம். ஏன்னா கிரானைட் வந்து ஒரு சிலது வந்து வழுக்கும் இல்லையா, ஈரெல்லாம் படும் நிறைய. அங்கே அதுவும் வெயிலில் பட்டுச்சுன்னா வெளுத்தும் போயிடும். ஏன்னா மாடியில் போட்ட நம்ம அந்த பட்டி பார்த்தோம்ல, அந்த ஃபுல்லாக மாடிக்கு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கிரானைட் எல்லாமே வெயிலில் பட்டு கொஞ்சம் டல்லாக இருக்குது. அது அப்பா சொன்னார், அதுக்கப்புறம் பாலிஷ் நம்ம பண்ணோம்னா சூப்பராகிடும் திருப்பி அப்படின்னாரு. கொஞ்சம் அந்த வெயிலில் பறதால இருக்குது, நம்ம தொடச்சி மெயின்டைன் பண்ணோம்னா பழையபடி பளபளன்னு ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் அந்த வேலைகள் தான் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வழக்கம் போல் நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்க்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்பி நான் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லங்களா வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க பட்டுக்குட்டீஸ். நேற்றுக்கு ஒரு செல்லாக்குட்டி வந்து வீடியோஸ் போடலன்றாங்க, போட்டிருக்கோம் பாருங்கள். நேற்றுக்கு வந்து கிஃப்ட் அன்பாக்சிங் விளாக் வந்து ஒன்று போட்டிருக்கோம், போயிட்டு பாருங்கள். இன்றைக்குமே ஈவினிங் வந்து பூஜாக்குட்டி ஈவினிங் போட்டுருவல்ல, சண்டே வந்து ஒரு ஃபன் டேவாக செம்ம ஜாலியாக போச்சு. அந்த விளாகும் வந்து உங்களுக்கு ஈவினிங் பூஜாக்குட்டி போட்டுருவாங்க. நேரம் இருந்தால் கண்டிப்பாக வந்து பூஜா வீடியோ எடுக்க சொல்லி கண்டிப்பாக போட்டு விடலாம். கொஞ்சம் வேலைகள் காரணமாக தான் ஒரு சில நாள்லாம் நம்மளால் வீடியோஸ் போட முடியறதில்ல. வேறு என்ன பட்டு? அவ்வளோதான். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். பாய். வாழ்க வளத்துடன்.